வணக்கம் பவித்ரா. மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி இரவு நடமாடிய சிறுத்தை புலி காரணமாக பொதுமக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. 2வது நாளாக இன்று சூறைநாடு பகுதியில் மற்றும் ஆரோக்கியநாதர் பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி கேமரா பதிவுகள் கொண்டு வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட வன உயிரின காப்பாளர் அபிஷேக் டோமர் ஆகியோர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பொதுமக்கள், பெண்கள் இரவில் வீட்டை விட்டு எச்சரிக்கையுடன் வெளியே வர வேண்டும் என்றும், குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் வெளியே வர வேண்டாம் என்றும், சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை சார்பில் 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் தகவல் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறுத்தை இன்னும் பிடிபடாத நிலையில் பிரச்சனைக்குரிய பகுதிகளில் சார்ந்த 7 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் 3 பள்ளிகளுக்கு வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை சார்பில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிப்பார்கள் என்றும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் வேண்டாம் என்று தெரிவித்தார். இதனிடையே நேற்று இரவு ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் இரவில் வீட்டு வாசலில் தூங்கிட்டு இருக்கும்போது நாய்கள் சத்தமிடதை கண்டிருக்காரு. எழுந்திரிச்சு பார்க்கும்போது சிறுத்தை வேகமாக ஓடியதை கண்டு வனத்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தீவிரமாக அந்த பகுதியில் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா.